தினமொரு வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் வசனம் 8. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? விளக்கம். ஒரு விசுவாசி கர்த்தருக்கு ஏற்ற விதமாக வளர்ந்து வருவதற்கு அதிக உதவியாயிருப்பது ஆராதனை வேலைகளோ பாடல் நிகழ்ச்சிகளோ அல்ல, ஏராளமான வேத விளக்கங்களோ அல்ல. அது தேவனுடைய வார்த்தைகளே. தேவனுடைய சமூகத்திலிருந்து தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற தெளிவான வார்த்தைகளை விசுவாசிகள் பெறுகின்ற இடமாக சபை இருக்க வேண்டும். வேத வார்த்தைகள் என்றால் வேதாகமத்தில் உள்ள வசனங்களை மேற்கோள் காட்டி பேசப்படுவதெல்லாம் இந்த மணிவேலைக்காக தேவன் தரும் வார்த்தை என்று கூற இயலாது. வேதாகம சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் முன்வைத்து செய்யப்படும் சொற்பொழிவுகள் எல்லாம் வேத வார்த்தைகள் ஆகிவிடாது. தேவ வார்த்தைகள் என்றால் அதனை கேட்கின்றவர்கள் தங்களை உள்ளபடியே பார்த்து அறிந்து கொள்ள இயன்றவைகளாக இருக்க வேண்டும். மருத்துவரிடம் செல்லும் வியாதியாளன் தன்னிடம் உள்ள நோயினை பரிசோதனையின் மூலம் அறிவது போல திருச்சபைக்கு செல்லுகின்ற விசுவாசியின் உண்மையான நிலைமை அங்கு பிரசங்கிக்கப்படும் வார்த்தைகளால் வெளிப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது அதனை கேட்கும் விசுவாசிகள் தங்களின் பாவங்களையும் தவறுகளையும் குறைவான சுபாவ நிலைகளையும் விரும்பத்தகாத மனநிலைகளையும் வார்த்தைகளின் வெளிச்சத்தில் சரியாக அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட வேண்டும். தேவ வார்த்தைகள் என்றால் அவற்றை கேட்கின்ற விசுவாசிகள் தங்களின் பாவ நோய்களிலிருந்து விடுதலை அடைவதற்கான மருந்து தன்மை அவற்றில் இருக்க வேண்டும். ஜனங்கள் பெரும்பாலும் தங்களின் மனதிற்கு இதமாகவே கேட்க விரும்புவார்கள். ஆனால் இதமான வார்த்தைகள் அவசியம் என்றாலும் அவை தவறான சுபாவங்களையும் தவறான மனநிலைகளையும் தவறான சிந்தனைகளையும் குணமாக்காது. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் கூறும் விதமாக பிரசங்க வார்த்தைகள் இருதயத்தை தவறானவைகள் என்ற வியாதியிலிருந்து குணமாக்க வேண்டும். தேவ வார்த்தைகள் என்றால் அதனால் விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலிமை அடைய வேண்டும். தேவ வார்த்தைகள் தான் விசுவாசிகளின் ஆவிக்குரிய உணவு. சபை நடுவில் விசுவாசிகள் கேட்கும் தேவ வார்த்தைகளினால் அவர்கள் திடப்படவும் பலப்படவும் வேண்டும். வார்த்தைகள் இருதயத்தில் ஏற்படுத்தும் விளைவுகள் தான் ஆவிக்குரிய சுபாவங்களையும் பண்புகளையும் அனுபவங்களையும் உருவாக்குகின்றது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தையும் தேவ சித்தத்தையும் பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.